எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காளான் கிரேவி தான் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். அதை வந்து எடுத்துட்டு இந்த பக்கத்து உள்ள சைடில் உள்ள தோலெல்லாம் வந்து பிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். மண் சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துடலாம். ஒரு கத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காளானை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். மண் சட்டியில் காளான் மணக்க மணக்க கறி குழம்பு மாதிரியே நல்லா வாசமாக இருக்குது. போங்க.